இப்போ இடுப்பு வலியே வருதுன்னு வச்சுங்க. இடுப்பு வலி வந்து பார்த்தீங்கன்னா 85% 85% அந்த வலி அதுவே தானா சரியா போயிடும். நீங்க டாக்டர பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்டு, மாத்திரை, அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்ட போனா சின்ன சின்ன எக்சர்சைஸ் அதிலேயே சரியா போயிடும். பட் 3 மாசத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வலி கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம அடுத்தது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில உங்களுக்கு ஒரு மினிமல் டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்பன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மாடரேட் பெயின் இருக்குன்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா குடுத்தும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மருந்துலாம். அதையும் குடுத்து, இந்த ஃபிசியோதெரபியும் பண்ணி அதிலேயே சில இதெல்லாம் இருக்கு. அந்த எல்எஸ் பெல்ட் அது மாரி, அப்புறம் இந்த பேக் ஸ்ட்ரெங்தனிங், இந்த கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணியும் உங்களுக்கு சரியா போலன்னா, அப்ப வந்து நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லா டிஸ்க் பல்ஜுக்குமே சர்ஜரி கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ப இதில என்னன்னா, இப்ப நம்ம வந்து கன்சர்வேட்டிவா நம்ம மருந்து ஃபிசியோதெரபிலாம் குடுக்குறோம். மேஜரா சர்ஜரி பண்றோம். சொல்றது புரியுதுங்களா? அந்த நடுவுல இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வென்ஷன் சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸ், அந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த இடுப்புலயே வந்து இந்த டிஸ்க் இப்ப L4, L5 டிஸ்க் பல்ஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து பக்கத்தில இந்த ஒரு ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயின் குடுக்குதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ வந்துட்டு நம்ம வந்து ஒரு மினிமல் டெம்பரேச்சர் குடுத்து அந்த நர்வோட தன்மைய கொஞ்சம் குறைச்சிடலாம். ஸோ அப்போ பேக் பெயின் உங்களுக்கு குறைஞ்சிரும். ப்ளஸ் டிஸ்க் வந்து நர்வ இரிட்டேட் பண்றப்ப அந்த இரிட்டேஷன் குறைக்கிறதுக்கு நம்ம சில இன்ஜெக்ஷன்ஸ், அந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன்ஸ் குடுக்கலாம். ஸோ அதிலேயே சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசின் தான் குடுப்போம். எல்லாருமே என்ன